டேய் அங்க 4000 கோடி வச்சு ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருந்தா நீ ராமருக்கே ஒரு குட்டி கதை சொன்ன பாரு, மன்னிக்கவே மாட்டேன்டா. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கிறீங்க. பரதநாட்டியம் டு மோகினி ஆட்டம்ங்கிற மலையாள படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒரு மாதிரி செம்ம ஃபன் மோட்ல இருக்கும் அந்த படம். சரி இதோட பார்ட் 1 கேள்விப்பட்டது கூட கிடையாது. சரி பார்த்துருவோம்னு நேற்று தான் அந்த பரதநாட்டியம்ங்கிற ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தேன். அது பிரைம்ல இருக்குது, மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் சீன் இல்லையே. பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லையே. அங்கங்கே இந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி சிம்பிளான படமா ஓகேப்பா பார்க்கலாம் அந்த லெவல் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்துச்சு. சரி இதுக்கு என்ன பார்ட் 2 பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்ட் 2 பக்கம் வந்தா இது தமிழ் டப்பிங்ல இருக்குது. இதுல தான் உண்மையாவே இவங்க ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வெறும் சிங்கிள்ஸ் தான் ஆடி இருக்காங்க. இதுல தான் 64 விளாசி இருக்காங்க. அதுலயும் அந்த சிச்சுவேஷனுக்கு கேரக்டர்ஸ் ரியாக்ட் பண்றதே ஃபன்னா இருக்கும். இதுக்கு நடுவில் மற்ற படங்களுடைய ரெஃபரன்ஸ் அள்ளி போடுவாங்க. அதுதான் குபீர் மூமெண்ட். அதுலயும் பாரபட்சம் பார்க்கலையே, கூலி படத்தெல்லாம் கூட்டு வந்து அடிப்பாங்க. திருஷ்யம் படம் இதுவே கிட்டத்தட்ட திருஷ்யம் படத்துடைய காமெடி வெர்ஷன் மாதிரி இருக்கும். அதையுமே போட்டு ஃபன் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு அந்த சிச்சுவேஷனையே பயங்கரமா மாத்தி விட்டுருப்பானுங்க. செம்ம ஜாலியான ஒரு படம் பார்க்கணும்னா தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மூவிஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.